அம்மா அம்மா, அடுத்த விட்டு பாரு. நான் பிச்சை எடுக்க வரலங்க, டிஃபன் சாப்பிட வந்திருக்கேன். பாட்டி வெளியில போயிருக்காங்க. நான் சீக்கிரம் சாப்பிட்டுட்டு 7 மணிக்கு போனுங்க. அதெல்லாம் தெரியாது, எதா இருந்தாலும் பாட்டி வந்ததுக்கு அப்புறம் வாங்க. என்ன டாக்டர் தம்பி, சாப்பிட்டு போறீங்களா? வீட்டுல யாரும் இல்லையே. சோறு இருந்தாலும் போட சொல்லி சாப்பிட்டுக்கலாம்ல. அடைச்ச கதவு பக்கம் இருந்து சத்தம் வந்தது. எதுவா இருந்தாலும் பாட்டி வந்ததுக்கு அப்புறம் வாங்க, நாங்க வந்துட்டேன். அந்த சுருக்கி மகதான் சொல்லிருப்பா. நீங்க வாங்க தம்பி, நான் சோறு போடுறேன். உட்காருங்க தம்பி. என்னமோ நான் பிள்ளைய பெத்த கொடுமை, அவன் ஒரு பிள்ளைய பெத்த என் கையில கொடுத்துட்டு போயிட்டா. ஆம்பளை பிள்ளையா இருந்தா அருணா கைத்தோட அடிச்சு விரட்டி இருக்கலாம். பொட்ட பிள்ளையாச்சே, ஒருத்தன் கையில புடிச்சு கொடுக்கற வரைக்கும் பொறுப்பா வளர்த்துத்தானே ஆகணும். அம்மா நான் வர்றேம்மா. கொஞ்சம் இருக்கு தம்பி, இதை வந்துட்டேன். அடி சோதி, ஒரு பேப்பர் கொண்டாடி. கொண்டாடி ஒரு பேப்பரை. தம்பி கொஞ்சம் இருங்க, இதை வந்துட்டேன். பார்த்தாலும் முணுமுணுமுணுத்துட்டே இரு. குடு பேப்பரை கொண்டாடி. தம்பி அரிசி பருப்புக்கு முறுக்குச்சுட்டேன், வாய்க்கு ருசியா இருக்கும். 4-5 மடிச்சு வச்சிருக்கேன், எடுத்துக்கிட்டு போங்க. இதெல்லாம் எதுக்குமா? பரவாயில்ல தம்பி, ஆஸ்பத்திரியில மோட்டர் வளையத்தை பார்த்துட்டு உட்கார்ந்து இருப்பீங்க. இதை தின்னீங்கன்னா கொஞ்சம் தெம்பா இருக்கும். எடுத்துக்கிட்டு போங்க தம்பி. நான் வர்றேம்மா. சரிங்க. என் கடந்த கால வாழ்க்கை மிகவும் கசப்பானது. அதற்காக நான் வருத்தப்படவில்லை. ஜோதி ஒரு பேப்பர் கொண்டாடி. என்ன மீசா கடனை கொடுத்துருவியா? அடி என்ன கடி அங்க என்னையா உரசிக்கிட்டு? நான் டாக்டர் வந்திருக்கேன். பாட்டி இல்ல, வெளியில போயிருக்காங்க. வெளியே போயிருக்காங்கன்னு தெரிஞ்சுதான் வந்திருக்கேன். அப்புறம் எதுக்காக வந்திருக்கீங்க? என் கடந்த கால வாழ்க்கை மிகவும் கசப்பானது. அதற்காக நான் வருத்தப்படவில்லை. என் நிகழ்கால வாழ்க்கை மிகவும் சோகமானது. அதற்காக நான் அடிபணிய விரும்பவில்லை. என் எதிர்கால வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அதற்காக நான் காத்துக் கொண்டிருக்கிறேன். கோயில்ல குங்குமப்பட்டு வச்சு அம்மன் பாதத்துல ஆதரவு கட்ட இதே வார்த்தைகளை நேத்து உங்க பாட்டி கொடுத்த பார்சல்ல பார்த்தேன். அந்த சோக வரிகளுக்கு சொந்தம் நீங்க தான் தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்க தப்பா நினைக்கலனா அந்த வரிகளுக்கு என்ன அர்த்தம்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? சொல்றது சொல்லாததான் உங்க விருப்பம். நான் ஏதாவது உங்ககிட்ட அதிக பிரசங்கத்தனமா பேசியிருந்தா என்ன மன்னிச்சிருங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நானும் இந்த 10 வருஷமா வேண்டாத தெய்வம் இல்ல. கடவுளுக்கு கூட கேட்காத வார்த்தைகளை, புரியாத உணர்வுகளை எங்கேயோ இருந்து வந்து நீங்க கேட்டது ஒரு வகையில என் மனசுக்கு ஆறுதலா தான் இருக்கு. உங்களுக்கு ஆட்சேபம் இல்லைன்னா உங்க கடந்த கால வாழ்க்கையை பத்தி நான் தெரிஞ்சுக்கலாமா? இந்த ஊர்லயே அதிக செல்லமா வளர்ந்த பொண்ணு நான் தான். 5ஆம் கிளாஸ் முடிச்சுட்டு 6ஆம் வகுப்புல சேர்க்க பக்கத்தூர் பள்ளிக்கூடத்துக்கு போனப்போ வாத்தியார் எங்க அப்பா பேரை கேட்டாரு. அப்ப எங்க பாட்டி தன்னோட பேரை சொல்லிச்சு. அப்பதான் எனக்கே தெரியும் எங்க அப்பா யாருன்னு தெரியாம பிறந்தவன் நாங்க. இந்த பிரச்சனையே கூட படிச்ச பிள்ளைங்களுக்கு கேலி குத்தாயிடுச்சு. அவமானம் தாங்காம படிப்ப பாதிலேயே நிறுத்திட்ட. அன்னைக்கு வீட்டுக்குள்ள அடைஞ்சவதான் மன நிம்மதிக்காக அப்பப்ப கோயிலுக்கு மட்டும் போயிட்டு வருவேன். யாரோ ஒருத்தரோட ஆசை வார்த்தையால தன்னையே அடமான வச்ச எங்க அம்மா கல்யாணத்துக்கு முன்னாடியே கர்ப்பமாயிட்டா. வேலை மாற்றமா வெளியூர் போன அவரு திரும்பி வரவே இல்ல. அவமானம் தாங்காத எங்க அம்மா ஆத்தங்கரையில என்ன பெத்து போட்டுட்டு தண்ணியில குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிட்டா.
உங்களுக்கு ஆட்சேபம் இல்லைன்னா அந்த 2வது வாக்கியத்துக்கு என்ன அர்த்தம் நான் தெரிஞ்சுக்கலாமா? அதையும் கேக்குறீங்க? ஜோதி, ஜோதி, கொல்லையில சுடுதண்ணி கொண்டு வந்து வைடு. பார்த்தா ஒப்பாரி இல்ல பாப்பா. ஏய், என்னடி மோட்டை பார்த்து நின்று இருக்க? கொண்டு வந்து வை, என்ன வையாண்டி? என்னடி நிக்கிற? சீக்கிரமா எடுத்துட்டு வாடி. சீக்கிரம் வாயாண்டி. ஏய், கை நடுங்குதா? போடி. ஏய், அந்த முதுக தேய்ச்சி விடுறேன். என்னடி பாக்குற? கட்டிக்கு போறவனா நினைச்சு வந்து தேய்ச்சி விடு. அதுல ஒண்ணு தப்பு இல்லமா? வா. கையில தொட்டா கருப்பு போயிடுமா? இந்த சின்ன சொரிக்கல்ல வச்சு உன் கருப்பை காப்பாத்திக்க போறியா? ஏண்டி மூதேவி, நான் நினைச்சிருந்தா இந்த வீட்டுக்குள்ள உன்னை எத்தனை தடவை புரட்டி புரட்டி எடுத்திருக்க முடியும். அடியே, உன்னை பொண்ணு பார்க்க எவன் வந்தாலும் இந்த ஆத்த தாண்டி தாண்டி வரணும். ஆத்துலதான் உன் ஆத்தா கதை சிரிப்பா சிரிக்குதே. அடியே ஜோதி, ஏய், ரொம்ப புத்திசாலித்தனமா நினைச்ச கிழவி கிட்ட சொல்லி தப்பிச்சிடலான்னு பாக்காத. உனக்காக தான் கிழவி அடுப்பு உசுரமா வச்சுக்கிட்டு இருக்கா. வீடு என் பேர்ல தான் இருக்கு, நிலமும் என் பேர்ல தான் இருக்கு. உன்னால கிழவியை நடுத்தரு கொண்டு வந்துடாத. படே. ஆயுசு பூரா சோகத்துக்கு சொந்தக்காரி ஆயிட்டேன்னா என்னையே நினைச்சு தன்னையே உருக்கிட்டு இருக்கிற என் பாட்டி இப்பவும் நான் வாழ்ந்துட்டு இருக்கிற நரக வாழ்க்கை, இதையெல்லாம் தாண்டி எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையுமான்னா நிச்சயமா அமைய போறதில்ல. ஒருவேளை அமைஞ்சாலும் அமையலாம் இல்லையா, அந்த நம்பிக்கையில தான் ஒவ்வொரு நாளும் 108 கடவுள் கிட்ட வேண்டிட்டு இருக்கேன். நீங்க தப்பா நினைக்கலன்னா அந்த நம்பிக்கை நட்சத்திரம் நானா இருக்கலாமா? அந்த நம்பிக்கை நட்சத்திரம் நானா இருக்கலாமா? அந்த நம்பிக்கையில தான் ஒவ்வொரு நாளும் 108 கடவுள் கிட்ட வேண்டிட்டு இருக்கேன். அந்த நம்பிக்கை நட்சத்திரம் நானா இருக்கலாமா? அந்த நம்பிக்கை நட்சத்திரம் நானா இருக்கலாமா? மோர் விக்கிற பொண்ணு இவன் மட்டும் எனக்கு கிடைச்சா தண்ணி பஞ்சத்துக்கு மோர்லயே குளிச்சிடலாம். மூஞ்சி மகரையும் பாரு. ஓரம்போ ஓரம்போ, ருக்குமணி வண்டி வருது. ஓரம்போ ஓரம்போ. ஏன்பா விளக்கு மாறீங்க? எல்லாம் வித்து போச்சா? 4-5 தெரு அலைஞ்சிட்டு வந்திருப்பிய. என்கிட்ட கொடுத்திருந்தா ஒரே தெருவுல சாராய கடையில வித்திருப்பல்ல. நீ உருப்படவே மாட்டே, இப்படியே காக்க ஓட்டிட்டே இரு. நீ ஒழுங்கா இருந்தா நான் என் தெரு மோர் பானை தூக்கிட்டு அலையிறேன். பால்கார, உனக்கு கடிதாசி வந்திருக்க. கடிதாசியா? பாரப்பட்டியில இருந்து எங்க அக்கா மகன் எழுதியிருப்பான். பரமசிவன் தானே? அவரேதான். பொண்ணு வயசுக்கு வந்துட்டால, இப்பதான் எல்லா பயலுகளுக்கும் கண்ணு தெரியுது. ஒண்ணு ஏத்து எழுதிருப்பாடுவேன். ஏன்பா உன்னை காக்கா வந்த வெட்ட சொல்லிதான் உட்கார வச்சிட்டு போனேன். என்ன இந்த ஆள் கூட பேசிட்டு இருக்க? தம்பி கடிதாசி கொண்டாந்துருக்கிறாருமா. அப்பா இந்த ஆள் நிறைய டூப் போடுவோம், நம்பாத. அச்சடிச்சா மாதிரி பாரப்பட்டி பரமசிவன் என் அக்கா மகன் பேரை சொல்றாருமா. நீ சொன்னல அதையே கேட்டுட்டு திருப்பி சொல்லுது இந்த ஆளு. உன் மாமா உன்னை பொண்ணு கேட்டு எழுதிருக்காமா. யோ, இன்னும் நான் கடிதாசிய படிக்கவே இல்லையா? அதானே, உறவுக்காரன் பேரை கேட்ட உடனே உணர்ச்சி வசப்பட்டுட்டேன். அம்மா, தம்பிக்கு குடிக்க சொம்பு நிறைய தண்ணி கொடு. யோ, என்னையா கொஞ்சம் கூட தயவு இல்லாம சொம்புல தண்ணி குடுக்க சொல்ற? பால்காரன் கூட தானே தயிர் மோர் எதுவும் மிச்சம் இல்லையா? யோ, எங்க அப்பா தண்ணி கொடுக்க சொன்னதுக்கு கொடுக்கலாமா வேணாமான்னு யோசிக்கிறேன். இந்த லட்சணத்துல உன் மோர கட்டிக்கு மோர் வேற கேக்குதா? இந்த பாருமா, மோர் இல்லன்னா இல்லன்னு சொல்லிடு. அதை விட்டுட்டு மோர கட்டா அது இதுன்னு என் பர்சனாலிட்டில கை வைக்காத. இந்தாயா ஓசியில கடலை வேணும்னா கேட்டு வாங்கிக்க. அதுக்காக டூப் போடுற வேலை வச்சுக்காத. கடைதாசி கூட நான் ஜோதிகா படிக்க சொல்லி கேட்டுக்கிறேன். குடியா கடைதாசியா? அப்பா பாரப்பட்டி மாம மூக்கு முடியுமா டாக்டர் மாதிரி செகப்பா அழகா இருப்பாரு இல்லையா? நினைக்கிறேன். ஐயோ,
அவன் கையெழுத்தே சரியில்லை. கருப்பு இங்கல வேற எழுதியிருக்கான். கண்டிப்பா சிவப்பா இருக்க மாட்டான். என் நிறத்தை விட கருப்பாதான் இருப்பான். இந்த கடலை மேல சத்தியம், இந்த மிளகா மேல சத்தியம். இது சத்தியம். இது சத்தியம். ஐயோ, பையன் சத்தியம். ஐயோ, ஒரு தடுப்பு வைங்க. என்னங்க இங்க கற்பூரம் வச்சிருந்தேன் பாத்தீங்களா? ஐயோ, அது உங்க கற்பூரமா? தெரியாதனமா நான் தாங்க ஏத்திட்டேன். நீங்களே உங்க கையில ஏத்திட்டீங்களா? ரொம்ப நன்றிங்க. நான் தாங்க உங்களுக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா நீங்க வாங்கிட்டு வந்த கற்பூரமா இருந்தாலும் என்னை ஏத்த அனுமதிச்சீங்களே. உங்க நன்றி ஏத்துக்க சொல்றீங்களா? நிச்சயமா ஏத்துக்கிறேங்க. கோயில்ல கற்பூரத்தை வச்சேன், ஏத்திட்டீங்க. வீட்டுல ஒரு குத்துவிளக்கு வச்சிருக்கேன், அதையும் வந்து ஏத்திட்டீங்கன்னா மாமா. யாரது? மாப்பிள்ளையா? மாமா வாங்க மாப்பிள்ள. வந்துட்டேன் மாமா. வாங்க மாப்பிள்ள. மாமா இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? 8ஆம் கிளாஸ் வரையும் படிச்சுட்டு எள்ளு புண்ணாக்கு வியாபாரம் பாக்குறேன் மாமா. எள்ளு புண்ணாக்கு வியாபாரமா? நம்ம பரம்பரை கௌரவத்தையே காப்பாத்திட்டீங்களா மாப்பிள்ள? நீங்க கடுதாசி போட்டப்பவே எனக்கு தெரியும் நிச்சயமா கை நாட்டா இருக்க மாட்டீங்கன்னு. நான் கடுதாசி போட்டேனா? நீங்க போடலையா? இல்லையே மாமா. தபால்காரன் சொன்னானே. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, பால்காரம் பொண்ணு எனக்காக. அன்னைக்கு பாரப்பட்டி பரமசிவம் பேரை சொன்ன உடனே கடிதாசிய படிக்க விடாம துரத்திட்டல.
இன்னைக்கு நான் எழுதியிருக்கிற கடிதாசிய படிச்சு பாரப்பட்டி என்ன அவன் பரம்பரையே காலி பண்ண போறேன். பால்கார உள்ள வரலாமா? நாயை தவிர யாரா இருந்தாலும் வரலாம். என்ன அப்பா சாட்டா பேசுறான்? பால்கார உங்களுக்கு கடிதாசி வந்திருக்கு. பால் தயிர் குடுக்குறீங்களோ இல்லையோ, இந்த கடிதாசியை நீங்க படிச்சு காமிக்காம போறது இல்ல. போறது இல்லையா? இவர்தான் தபால்காரரு. நான் சொல்லல. யார்கிட்ட இருந்து வந்திருக்கேன்? வேற யாரு? உங்க அக்கா மகன். அதே பாரப்பட்டி பரமசிவன் தான். படிக்கிறீங்களா? பழம் ஒண்ணு குடுக்கறது. பச்சை ஒண்ணு கொடுக்க சொல்றேன். மாப்பிள்ள பெரிய பழமா உரி கொடுத்துருவோம். தேங்க்யூ தேங்க்யூ. அன்புள்ள மாமாவுக்கு பாரப்பட்டி பரமசிவம் எழுதி கொண்டது. நான் வறுமையில் சிலது நாட்கள் சைக்கிள், ரேடியோ போன்ற சிறு சிறு பொருட்களை திருடியதால் இந்த நாட்கள் நான் சிறையில் இருக்க வேண்டி வந்து விட்டது. உங்க மாப்பிள்ள பெரிய கேடி, ஜெயிலுக்கு எல்லாம் போயிருக்கான். இருக்கும். மேலும் எனக்கும் கண்ணம்மா என்ற பெண்ணுக்கும் உள்ள தொடர்பில் 6 மாத பெண் குழந்தை 6 மாத பெண் குழந்தை ஒன்று அவள் வயிற்றில் வளர்ந்து கொண்டிருக்கிறதே. நிறுத்து. அது எப்படி வயிற்றுல இருக்கிற குழந்தை பொம்பளை குழந்தைன்னு அவ்வளவு கரெக்டா எழுதியிருக்கிறாரு? உங்க மாப்பிள்ள பரமசிவம் சாதாரணமான ஆளா? ஜெகஜால கில்லடியாச்சே. ஆமாண்டா. பார்க்க போறீங்கல்ல, பாவப்பட்டி பரமசிவம் பொம்பளை பிள்ளையா? தபால்காரர் ஆசையா பழம் கேட்டாரு. ஒரு பழமாவது குடும்பத்துல. கண்ண மூடு. எதுக்கு? மூடுனா ஐயோ, பொறுப்புறன்னு ஊர்ற மாதிரி இருக்கு. ஆரம்பத்துல அப்படித்தான் இருக்கும். போக போக சரியாயிரும். ஐயோ, கூச்சமா இருக்கு. இருந்தா சரி. ஐயோ, என்னமோ பண்றீங்க. என்ன பண்ணிருக்கேன்னு இப்ப பாரு. அவ்வளவு நாள் ஆகுமா? நீ மட்டும் சரின்னு சொல்லு இப்பவே இங்கேயே. ஏய் ஜோதி நில்லு. ஜோதி, நான் ஏதாவது தப்பா பேசிட்டேனா? தப்பு பண்ணிட்டீங்க. தப்பு பண்ணிட்டேனா? நான் என்ன தப்புனே? என்ன விளையாடுறியா? பின்ன கையில எழுதிருக்கீங்களே, தண்ணிப்பட்டு அழிஞ்சிடாது. இப்ப என்ன? அழியாத இடத்துல எழுதணும், அவ்வளவுதானே? எழுதிட்டா போச்சு. அழியாத இடத்துல எழுதணும்னா அதுக்கு ஒரே ஒரு இடம் தான் இருக்கு. எழுதட்டுமா? என்ன பாக்குற? நான் உன் இதயத்தை சொன்னேன். டாக்டரையா, டாக்டரையா, பால் கொண்டு வந்திருக்கேன். ஒரு நிமிஷம் இருமா. அங்க என்ன சத்தம்? ரிப்பனு. கீழே வை. இங்க எல்லாம் வந்தா கையங்காலையும் வச்சுட்டு சும்மா இருக்கணும். என்ன? சரி, இந்தா இத வச்சுக்க. எனக்கா? என்ன பாவாடை தாவணி எனக்கா? உனக்கு தான். எங்க அப்பா கூட வாங்கி கொடுத்தது இல்லையே. உனக்கு ஒரு அண்ணன் இருந்து கொடுத்தா வாங்கிக்க மாட்டியா? அந்த மாதிரி நினைச்சு வாங்கிக்க. அப்படின்னா வாங்கிக்குவேன். ஆனா ஒரு கண்டிஷன். என்ன? இது எனக்கு தருவியா? ஏன்? என்கிட்ட வெள்ளை ரிப்பனே இல்லையே. இது ரிப்பனா? அது நோ தெரியாது. இது எனக்கு வேணும். சரியா போச்சு. நான் இல்லாத நேரத்துல வந்து இத தாவணி நினைச்சு எடுத்துட்டு போறாது. என்ன? அது கூட நல்லாதான் இருக்கு. புடி. டாக்டரே துணி வாங்கி கொடுத்தாரே, டாக்டரே துணி வாங்கி கொடுத்தாரே. செம்பகம், நீ மட்டும்